பலிபீடமே, கர்த்தர் சொல்வதை கேள். கவா, அவனை பிடியுங்கள். நீர் என்னோடு அப்பம் புசிக்கலாம். ஒரு தூதன் என்னிடம் சொன்னார், சகோதரனாகிய சவுலே, நீர் பார்வை அடையும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆமென், ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வாசிப்போம். சங்கீதம் 1 வசனம் 1, 2, 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதவர்கள், பாவிகளுடைய வழியில் நிற்காதவர்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவர்கள், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருப்பவர்கள், இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருப்பவர்கள். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் போல தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறவர்களாகவும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போலவும் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் தேவ ஜனமே, இங்க ஒரு 4 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை வேறு, கர்த்தருடைய ஆலோசனை வேறு. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்தால் நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடந்தா நிச்சயமா கஷ்டம்தான் உண்டு. இங்கே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீர்க்க தரிசியை குறிச்ச ஒரு ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, கர்த்தர் நீ ஒரு இடத்துக்கு போ, அங்க சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஒம்பாட்டுக்கு வந்த பாதையில வராம திரும்ப வேற பாதையில வந்துரு. ஆமா, நான் சொன்னதை மட்டும் நீ சொல்லு, வேற ஒன்னும் எக்ஸ்ட்ரா பேசாத, சாப்பிடாத, தண்ணி குடிக்காத. யார் சொன்னாலும் சரி, நீ என்ன செய்ய, கிளம்பி வந்துகிட்டே இரு இப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆனா அந்த தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? ஏமாந்தார். அவரை ஏமாற்றுவதற்கு தீர்க்கதரிசி என்னும் போர்வையில இன்னொருத்தன் வந்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல ஃபுல்லா வாசிங்க. நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிங்க. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். பாருங்க, ஒன்னு கர்த்தர் அனுப்புன தீர்க்கதரிசி, இன்னொன்னு பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்று பொய் சொல்லுகிறவன். ஒருவேளை அவன் ஒரு காலத்துல கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஊழியம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இங்க உண்மையான தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த தீர்க்கதரிசி? எதையுமே சாப்பிடாத, எதையுமே குடிக்காத, அப்படியே வா, வந்த வழியே வராம வேற வழியே வானா கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம, நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு சொன்ன உடனே நம்பினான். பாருங்க, அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தீர்க்கதரிசி தெரியுமா உங்களுக்கு? 4வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. ஒரு ராஜா இல்லையா யெரொபெயாம், இந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமா அவனை பிடியுங்கள்னு கையை நீட்டுறான். நீட்டின கையை நீட்டின மணிக்கு நின்று போச்சு. கையை மடக்க முடியல. இப்போ கை நீட்டினாப்புலே இருக்கு. மிரண்டான் ராஜா. யாரப்பா இந்த ஆளு? கையை நீட்டின மணிக்கு நின்று போச்சு. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அந்த ஆளு என்ன செஞ்சிட்டாரு? ஏமாந்துட்டாரு. ஒரு கள்ள தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டு. தேவஜனமே, இன்றைக்கும் இது நடக்கிறது. இன்றைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கும்படியான காலம் இது. அவங்க எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை அவனுக்காக செஞ்சிருப்பார். அவனை நீக்கி கைதான் நீட்டினான். கையை நீட்டின கை இங்க நின்று போச்சு. அப்படியே மரத்தை அப்படி நின்றுட்டு முடக்க கூடாதபடிக்கு நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிடுச்சு. அவ்வளவு பவர் அந்த தீர்க்கதரிசி நின்றுருக்கு பாருங்க. அவ்வளவு பவர் உள்ள தீர்க்கதரிசி ஏமாந்து போனார் இல்லையா? அவர் ஏமாந்து போனார். இந்த கள்ள தீர்க்கதரிசி கூப்பிட்ட உடனே நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வீட்டில் வாசிங்க, சரியா? அதிகாரம் ஃபுல்லா வீட்டில் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 13. இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொன்னா? நானும் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். தெளிவா எழுதியிருக்கு. அங்க தூதரும் பேசல, ஆண்டவரும் பேசல, யாரும் பேசல. பொய் பேசுறான். அது பொய்ன்னு கண்டுபிடிக்க இந்த தீர்க்கதரிசிக்கு முடியல பாருங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஆண்டவர் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுட்டார். இப்ப இவனுக்கு பசி கிறக்கமா இருக்கு. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு. நடந்து வந்து ராஜாவுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு ராஜாவுக்கு கையெல்லாம் நின்று போச்சு. ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஐயா, அப்பா ஒரு பெரிய தீர்க்கதரிசி போலயே, ராஜாவுடைய கையை நின்று போச்சப்பா அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. தன் காரியத்தை முடித்து வெற்றிகரமாக திரும்புகிறார். திரும்புகிற நேரத்தில் இவன் கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்? அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க வாரும். ஆண்டவர் தான் சொன்னார் வாரும் அப்படின்னு கூப்பிடுறான். இதுதான் பிசாசோட பெரிய தந்திரம். என்னைக்கு நீ பசியோட இருக்கிறியோ, என்னைக்கு நீ கவலையோட இருக்கிறையோ, என்னைக்கு நீ தேவையோடு இருக்கிறையோ, அன்னைக்குதான் ஈஸியா பிசாசு உள்ள நுழைவான். ரொம்ப ஈஸியா அவனுக்கு ரொம்ப. ஏன்னா மற்ற நேரத்தில் ஆண்டவர் ஒன்று நல்லா வச்சிருப்பாரா? அப்ப ஆண்டவரே நன்றி அப்பா, ஒரு குறை இல்லப்பா, நல்லா இருக்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருப்போம். ஒரு நெருக்கம் வரும்போது குழம்ப ஆரம்பிப்போம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படிம்பாங்க. ஆமா, தெளிந்த நீரோடையா இருக்கிற தண்ணியில மீன் பிடிக்க முடியாது. குட்டையை குழப்பி விட்டுருவாங்க. குழப்பிட்டான், மீனுக்கு கண்ணு தெரியாது. அங்கிட்டு பதட்டத்துல அப்படி ஸ்டக்கப்பாய் நிற்கும், பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க. குழம்புன குட்டை. அந்த மாதிரி ஜனங்கள் எப்பப்ப குழப்பத்துல இருக்காங்களோ, எப்பப்ப தேவையில இருக்காங்களோ, அப்பெல்லாம் பிசாசு அப்படியே வருவான். யார் ரூபத்தினாலும் வருவான். ஒரு மெய்யான தீர்க்கதரிசியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை விசுவாச பாதையில நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொய்யான தீர்க்கதரிசி உள்ள வருவான். ஊழியக்காரன், ஊழியக்காரி அப்படிங்கிற பேர்ல உள்ள வருவாங்க. விசுவாசிகள் என்ற போர்வையில உள்ள வருவாங்க. எதையாவது உங்க மூளைய மழுங்கடிப்பாங்க. ஆமா, என்னத்தை கண்ட அந்த சபையில போய்? ஒரே தொல்லை தான் கண்ட. எங்க சபைக்கு வா, எங்க சபைக்கு வந்த உடனே உனக்கு சொந்த வீடு கிடைச்சிரும், உனக்கு கார் கிடைச்சிரும், உன் வியாதி போயிரும், உன் கடன் அடைஞ்சிரும், எங்க ஊழியக்காரர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், நீ வந்து பார் அப்படின்னு ஒரு சபையில இருக்கிற விசுவாசிய மயக்கி இன்னொரு சபைக்கு கொண்டு போவான்.
இங்க ஆண்டவர் நிலைநிறுத்தி நட்டி வச்சிருப்பாரு, இவன் வேரோட புடிங்கிட்டு போக பார்ப்பான். தேவ ஜனமே, எப்பேற்பட்ட வார்த்தைக்கும் நம்ம மயங்க கூடாது. அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்கான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அங்க ஆவியானவர் இருக்கிறாரா ஆராய்ஞ்சு பார்க்கணும். சபையெல்லாம் பார்க்கக்கூடாது. சபை இப்படி இருக்கா அப்படி இருக்கா அதை பார்க்காத. சபையில ஆவியானவர் இருக்காரா, ஆவியானவருடைய சத்தம் உனக்கு கேக்குதா, அந்த ஆவியானவர் உன்னை எத்தனை முறை சுகப்படுத்தியிருப்பார், அந்த ஆவியானவர் எத்தனை முறை உன் பிரச்சனையை தீர்த்து வச்சிருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீ பரிதாபத்தினால பரிதவிக்கப்பட்ட நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியாத குழப்பத்துல சத்துருவின் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்துட கூடாது. நீ என்ன நடந்தது? நம்பி போன தீர்க்கத்தை நீ செத்து போனா. ஆமா, அது அத 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா வீட்டுல வாசிங்க. ஆமா, சிங்கம் அடிச்சு கொண்டு பக்கத்திலே படுத்து கிடக்கும். சிங்கம் அடிச்சா இறைய வேட்டையாடும். ஆனா தீர்க்கதரிசி அடிச்சு கொண்டுட்டு பக்கத்திலே படுத்தே கிடக்கும். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலான வார்த்தை ஒரு வார்த்தையும் கிடையாது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவர் செய்யற சித்தத்தை, அவர் சொல்லி அனுப்புகிற சித்தத்தை செய்து முடிக்காம அவரிடத்துல திரும்பாது. அப்ப கர்த்தர் உங்களை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஆம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை பெரிய ஆளாக்குறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குறார், உனக்கு விசாலமான இடத்தை தருகிறார். நீ எல்லாவித ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெற்று சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்று நீ வாழ்வாய். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் அதை காணும் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அதுவரை என்ன செய்யணும்னா, அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அதான் ரகசியம். ஆண்டவர் சொல்லிட்டார்ப்பா, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நிச்சயம் தருவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். நோவாவுக்கு வாக்கு கொடுத்தார், இந்த பூமியை ஜலத்தினால் அழிப்பேன் என்று. உடனே அழிக்கலங்க, 120 வருஷம் வெயிட் பண்ணார். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு 120 வருஷம் ஆச்சு. நீங்க காத்திருப்பீங்களா? அப்படி 120 வயசே கிடையாது நமக்கு. 70 முதல் 80 தான் பலத்தின் மிகுதியா. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. யோசேப்பு 14 வருஷம் காத்திருந்தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. நமக்கு மட்டும் அடுத்த செகண்டே நடந்துடணும். ஊழியக்காரர் சொல்லிட்டார், தலையில கை வச்சு, உடனே நான் நாளைக்கே நடந்துடணும் இந்த விஷயம். இப்போ நமக்கு மட்டும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. கர்த்தர் யார் என்று தெரியாத அறியாமை. நீங்க கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, ஊழியக்காரன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த வார்த்தை நிறைவேற தொடங்கும். அப்படி இல்லாம குருட்டு நம்பிக்கையில, அப்பா எல்லாத்தையும் ஊழியக்காரர் பார்த்துக்கிடுவார், ஆமா எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க பார்த்துக்கிடுவான். எங்கிட்டு பார்க்க? ஒரு கையில ஓசை வரவே வராது, ஒரு கையில ஓசை வரவே வராது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான், 2 கை சேர்ந்தா தான் ஓசை. ஆண்டவர் எப்பவுமே 2 பேரை வச்சு தான் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சப்பட்டனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்க பேரு, ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவார். ஆமா, அவர் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க தேடி அலைய வேண்டிய தேவையே கிடையாது. உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் கவலை, நாளைக்கு தான் கவலை. சான் பிரதர் இப்ப கேட்பாரு நாளைக்காக ஆண்டவர்கிட்ட. அதுக்கு முன்னால் நம்ம ரெடியா இருக்கணுமே.
ஜான் பிரதருக்கு என்ன செய்யணும்னு ரெடியா இருக்கணுமே. ஆமா தேவ ஜனமே, பெருமைக்காகலாம் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் அடிமையை கர்த்தர் நடத்துற விதம், அடிமையை போன்ற விசுவாசம் உள்ள எல்லாரையும் கர்த்தர் நடத்துற விதம் என்ன அப்படின்னா, நீங்க மனசுல நினைக்கும் போதே காரியத்தை நடத்தி கொடுத்துருவார். ஆமா, மனசுல நீங்க நினைப்பீங்க, ஒரு அரசாங்கத்துல வேலை நான் செய்யணும், உங்களுக்கு மனசுல தான் நினைப்பீங்க, வேலையை ஆட்டோமேட்டிக்கா நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு முக்கியமா நடக்காத ஒரு காரியமா இருக்கும், மனசுல தான் நினைப்பீங்க. ஏன்? தானியேல் 9:23 சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தேவஜனமே, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருக்க ஆசைப்படுங்க. உலகத்தை எப்படி பிரியப்படுத்தலாம் நினைக்காதீங்க. இந்த மனுஷனை பிரியப்படுத்தினா இவன் எதையாவது செய்ய மாட்டானா நினைக்காதீங்க. பொண்டாட்டியை பிரியப்படுத்த, புருஷனை பிரியப்படுத்த கர்த்தரை விட்டு கொடுத்துறாதீங்க. யாரையும் திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்துல. நீங்க யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா கொடுக்க கொடுக்க அது உள்ள வாங்குற ஆள் கிணறு. அது நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் தா தா தான்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். நிறைவு அடையவே அடையாது, திருப்தியே அடைய மாட்டான் மனுஷன். ஆனா கர்த்தர் நீங்க கொஞ்ச நேரம் ஜெபிச்சாலும் அவர் சந்தோஷப்பட்டுவார். அப்பாட, என் புள்ள செபிக்காத புள்ள செபிக்க வந்துட்டப்பா, என் கூட பேச வந்துட்டே சந்தோஷப்படுவார். உங்களை தேடி ஆட்களை அனுப்புவார். இங்க சவுல் எங்கேயும் தேடி போல, கண்ணு குருடாய் கிடக்கா இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் துக்கப்படுத்தினதுனால கண்ணு பறிக்கப்பட்டது, பார்வை பறிக்கப்பட்டது. இப்ப அந்த வலி தாங்க முடியல, உருண்டுட்டு கிடக்காரு. என்ன செய்ய போறன்னு தெரியலையே, யாரை பார்க்க, எந்த டாக்டர், பெரிய டாக்டர் இந்த ஊர்ல, யாரை போய் பார்க்க, அப்படிலாம் யோசிக்கல. அந்த நேரத்தில் ஆண்டவர் அனனியா, இந்த அனனியாவை கொல்றதுக்கு தான் சவுல் வந்திருக்காரு. அனனியாவை கொல்லத்தான் சவுல் வந்துகிட்டு இருக்காரு, வந்தார். அதே அனனியாவை கூப்பிட்டு, தமஸ்குவிலே அந்த அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து. சரி, எழுந்தாச்சு. எங்க போகணும்? நேர் தெருவு. அந்த தெருவுக்கு பேர் பாருங்க, எங்க தெருவுக்கு பேர் ஐயர் விளை 2ஆம் நம்பர் தெரு. அதே மாதிரி நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ. அங்க யூதான்னு ஒருத்தன் இருப்பான். அந்த வீட்டுல, அந்த யூதாங்கிறவன் வீட்டுல தர்சு பட்டணத்தாகிய, ஏன்னா நிறைய சவுல் இருப்பாங்க. சவுலுங்கிற பேரு அந்த காலத்துல நிறைய பேருக்கு உண்டு. அப்ப நிறைய சவுல் இருப்பான். அதுல தர்சு பட்டணத்துக்காரனாகிய சவுல்னு ஒருத்தன் இருப்பான். அவனை தேடி அவன் இப்ப செவம் பண்ணிட்டு இருக்கான். போ, நீங்க பாருங்க, பிதாதான் இயேசுன்னு தெரியாம இயேசுவை வணங்குகிறவர்களை துன்பப்படுத்த புறப்பட்டான். அவனுக்கு தெரியல இயேசுதான் பிதா, பிதாதான் இயேசு, அவனுக்கு தெரியல. அவன் யூத மார்க்கத்தான் வைராக்கியமாக யெகோவா ஒருவரே கர்த்தர்னு சொல்லிட்டு இருக்கிற சவுல். இயேசு எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இயேசு மனுஷன், யெகோவா கடவுள். ஆனா கடவுளைத்தான் வணங்கணும், மனுஷனை வணங்க கூடாதுங்கிற வைராக்கியம். ஏன்னா நிறைய சத்தியத்தை படிச்சவர் அவர். அதனால இயேசு மனுஷனா பிறந்த ஒரு மனுஷன், அவரை வணங்க கூடாதுங்கிறதுல சவுல் வைராக்கியமா இருந்தார். அந்த இயேசுதான் பிதாவாகிய தேவன் அவருக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை சீசர்களுக்கு சொல்லுவார், என் பிதாவின் நாமத்திலே நான் வந்திருந்தும் என்னை அறியாதிருக்கிறீர்களா அப்படிம்பார். பிதாவின் நாமம் இயேசு. இதை குறித்து நான் பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஆமா, இயேசுவின் தாய் யார், தகப்பன் யார், இதெல்லாம் குறித்து ஒரு பெரிய பிரசங்கம் அதுல வரும் இந்த வசனம் எல்லாம். ஆமா, அப்ப பிதாவாகிய தேவனை அடையாளம் கண்டுகொள்ளாத சவுலுக்கு கர்த்தர் அந்த ஆவிக்குரிய கண்ணை திறந்து விடுறாரு. இப்போ அனனியாவை வச்சு அங்க பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யார்கிட்டங்க? யார்கிட்ட? லூசிபர்ட்டியா. அவன் யெகோவா தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே என்ன ஆச்சு? உங்க ராஜ்யத்தை கட்டதானே வந்தேன், உங்க ராஜ்யத்துக்கு தடையாக இந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காராமே. இந்த இயேசு வந்து அவர் சீசர்கள் எல்லாம் இப்படி அவர் செத்தும் போயிட்டாரு, அவர் உயிர் தெழுந்தாரு, அவர் தான் கடவுள்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அப்ப யெகோவாவுக்கு விரோதமா செயல்படுறாங்க, நான் இவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும், அதுக்கு தானே வந்தேன். உனக்கு ஊழியம் செய்யறேன். அவன் பார்வையில அது ஊழியம், சவுலுடைய பார்வையில அது ஊழியம். நான் ஊழியம் செய்ய தானே வந்தேன். எனக்கு கண்ணு போயிட்டு யாரோ ஒருத்தர் பேசுறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு. என்ன நடக்குங்க? அவனுக்கு தெளிவு உண்டாக்க அனனியாவை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார், அட்ரஸை கொடுத்து. எப்பெல்லாம் நீங்க கண்ணு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, கண்ணு தெரியாமன்னா எழுத்தின்படியான கண்ணு இல்ல, ஆவிக்குரிய கண். அந்த ஆவிக்குரிய கண்ணு எப்ப செத்து போகும் தெரியுமா? மறைக்கப்படும் உங்க கஷ்ட நேரத்துல தான். நீங்க எப்ப கஷ்டப்படுறீங்களோ, எப்ப உங்க துன்பம் வருதோ, துயரம் வருதோ, அப்போ உங்க ஆவிக்குரிய கண்ணு மூடி மாம்ச கண்ணு திறந்துரும். கஷ்டம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆவிக்குரிய கண்ணு திறந்திருந்தா கர்த்தர் தெரிவார், விடுதலை தெரியும், விடுதலை பெறுவீர்கள். ஆனா அந்த நேரத்துல சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, எல்லாரும் அப்படி கிடையாது. கஷ்டம் வரும்போது ஆவிக்குரிய கண்ணு திறந்து நல்லா செபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, செபிச்சு ஜெயம் எடுக்கிறவங்க நிறைய இருக்காங்க. சில பேருக்கு ஆவிக்குரிய கண்ணு செத்தே போயிரும். ஆமா, கஷ்டமான நேரத்துல கர்த்தர்ட்டே வர மாட்டாங்க. அங்க ஆவிக்குரிய கண்ணு மூடிட்டுன்னு அர்த்தம், மாம்ச கண்ணு திறந்துட்டு. மாம்ச கண்ணு திறந்தா பார்க்கறதெல்லாம் பிரச்சனை தான். இங்க சவுலுக்கு கர்த்தர் இப்ப ஆவிக்குரிய கண்ணு திறக்கார், அனனியா மூலியமா. உங்களுக்கு சில நேரத்துல ஜான் பிரதர் மூலமா ஆண்டவர் ஆவிக்குரிய கண்ணு திறப்பாரு. எத்தனை பேருக்கு திறக்குன்னு தெரியல. அப்படி ஆவிக்குரிய கண்ணு திறந்துட்டுன்னா உங்க விடுதலை நீங்க பார்த்துருவீங்க, உங்க செழிப்பை நீங்க பார்த்துருவீங்க, வரப்போகிற ஆசீர்வாதத்தை, வரப்போகிற ஈசாக்கை உங்கள் கண்கள் காணும். ஆமா, ரகபோத்தை உங்கள் கண்கள் காணும். இல்ல மாம்ச கண்ணு தான் எனக்கு தெரியும், ஆவிக்குரிய கண்ணுக்கு பார்த்தலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, அது இருந்தானே இல்லாட்டான்னு அப்படின்னா துன்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. துன்பம், தொல்லை, துயரம், கஷ்டம், பாடு சரித்திரத்தில் அப்படியே எழுதி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆவிக்குரிய கண்ணு திறந்துட்டுன்னா ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா அனனியாட்ட பேசுற கர்த்தர் சவுல்ட்ட பேசினார். அப்போஸ்தலர் 9:12 வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். பாருங்க, அவன்கிட்டையும் பேரை சொல்றார். யார்கிட்ட? சவுல்ட்ட. ஏ சவுலு, உன் கண்ணை துறக்க ஒருத்தன் வாரான், அவன் பேர் அனனியா. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இங்க அனனியாட்ட சொல்றார், நீ பயப்படாதடே. அனனியாக்கு என்ன பயம்? சவுல் ஒரு கொலைகார தீவிரவாதி. என்ன தீவிரவாதி? மத தீவிரவாதி, யூத மத தீவிரவாதி, கர்த்தர் மேல பக்தி வைராக்கியம் கொண்டவன். ஆமா, அப்படிப்பட்டவன் இயேசு மனுஷனை வணங்குனா அவனுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவர்களை கொலை செய்யும்படியான உத்தரவை வாங்கிட்டு வந்திருக்கான். அதுல குறிப்பா அனனியாவை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அங்க சவுல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ போ, பயப்படாத. என்கிட்ட பேசுற கர்த்தர் உன்கிட்டையும் பேசிட்டாருன்னா நீ விடுதலை பெற்றுருவ. என்ன இங்க ஒரு கை ஓசையாவே கிடக்கு. என்னிடத்தில் பேசுகிற இயேசு இன்றைக்கு உன்னிடத்தில் பேசட்டும். ஆமா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று என்னிடத்தில் பேசுகிறார் உன்னை குறித்து. இந்த சத்தம் உனக்கு கேட்கட்டும். யாருக்கு கேட்கவோ இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் தேவஜனமே. சவுலுக்கு மட்டுமா இது நடந்துச்சு? இன்னும் ஒன்னே ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 10:3-4 வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது.
நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பாருங்க, இங்கேயும் கர்த்தர் அட்ரஸை கொடுக்காரு. நம்ம ஆண்டவர் இன்னைக்கும் அப்படிதாங்க, இன்னைக்கும் அப்படிதான் அட்ரஸை கொடுப்பாரு. நான் எவ்வளோ சாட்சி சொல்லியிருக்கேன், எவ்வளோ சாட்சி நான் சொல்லியிருக்கேன். முன்ன பின்ன தெரியாதவன் வந்து யாருன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் என்னை தூங்க விட மாட்டேக்காருங்க. கர்த்தர் என்ன தூங்க விட மாட்டேக்காரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்க. நம்ம உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஆண்டவர் எண்ணிய தூங்க விட மாட்டேக்காரு அப்படிங்க. அதே ஆண்டவர் தானே உங்களுக்கும் சவுலுக்கு செய்த கர்த்தர், பேதுருவுக்கு செய்த கர்த்தர், ஜான் பிரதர் போன்ற ஊழியக்காரங்களுக்கு செய்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அட்ரஸ் பாருங்க, யோப்பா பட்டணம், ஊர் பேர் தூத்துக்குடி, அந்த மாதிரி ஊர் பேரு யோப்பா. யோப்பா பட்டணத்துக்கு போ, ஆள் அனுப்பு. அங்க அவன் பேர் வந்து பேதுரு. இப்போ பழைய பேர் சீமோன், பழைய பேர் வரைக்கும் சொல்றாரு. அவனுக்கு சீமோனுங்கிற பேரு, ஆனா இயேசு அவனை பேதுருன்னு பேர் மாத்திட்டாரு. அவன் பேர் மாத்தி ஞானஸ்நானம் எடுத்து பேர் மாத்தி விட்டாரு அவனுக்கு பேதுரு. அவன் என்ன வேலை செய்வான்னா, அவன் வேலை செய்யல, அவன் தங்கியிருக்க வீட்டுக்காரன். அவன் எங்க தங்கியிருக்கான்னா, தோல் பதனிடுகிறவன், லெதர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, லெதர்லாம் பாடம் போட்டு அதை கிளீன் பண்ற அந்த லெதர் ஒர்க் பண்றவன், அவன் பேர் சீமோன். அவன்கிட்ட தங்கியிருக்கான். அந்த சீமோனுடைய வீடு எங்க இருக்கு தெரியுமா? கடலோரத்தில் இருக்கிறது. ஃபுல் அட்ரஸ், ஊர் பேரு, தெரு பேரு, அப்பம் பேருன்னு எல்லா பேரையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்படிதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா, நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் விட மாட்டார், உன்னை பிடிச்ச ஆசீர்வதிப்பார். ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டார். மகனே, மகளே, தேவ பிள்ளைய, என் சகோதரனே, சகோதரிய, இன்னைக்கு இயேசு முடிவு பண்ணிட்டாரு உன்னை ஆசீர்வதிக்கணும். நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் தப்ப முடியாது. இன்னைக்கு உன்னை பிடிச்சவர் ஆசீர்வதிக்க போறாரு. அதை பெற்றுக்கொள்ள அவர் சமூகத்தில் இருக்கு. இப்போ ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்க போறீங்கன்னா, ரேஷன் கடைக்கு போனாதான் ஜாமான் கிடைக்கும். பலசரக்கு கடையில் போய் ரேஷன் கடை கொடுத்துட்டு இங்கேயும் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் இருக்கு கொடுங்க அப்படின்னா செவுட்டில் அடிச்சு அனுப்பி விட்டுருவான். அவன் காசை கொண்டு வாழ. ரேஷன் கடையில் தான் அரிசி உனக்கு இலவசமா கிடைக்கும், பலசரக்கு கடையா கிடைக்கும், ஓடு முட்டாப்பையில அப்படிமா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆசீர்வாதத்தை வாங்க வா. இல்ல இல்ல, நான் வீட்டுல தான் இருப்பேன், நான் ஆண்டவரை தேட, வீட்டுல இருந்தா கூட தேட மாட்டேன். ஆனா ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கம்போட வருவார். அன்போடு வர வேண்டுமா, பிரம்போடு வர வேண்டுமா? ஆமா, அவர் அன்போட வரதான் விரும்புறாரு. இப்ப இங்க கொர்நேலியுவுக்கு கொடுத்த தரிசனத்தை அப்படியே பேதுருவுக்கு. எப்பவும் ஆண்டவர் ரெண்டு பேர்த்தையும் பேசுவாருங்க. ஒருத்தட்ட மட்டும் பேசிட்டு அம்போன்னு விட்டுற மாட்டாரு. என்கிட்ட பேசுற கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டாருன்னா நீ இன்னைக்கு பிளஸிங் தான், வாங்கிட்ட ஆசீர்வாதத்தை. அப்போஸ்தலர் 10:19-20 வாசிங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். பவுலுக்கு வேற பயம், பேதுருக்கு வேற பயம். என்ன பயம்? பவுலை குறிச்சு அனனியா பயந்தார், பார்க்க வர்றவன் பயந்தான். இங்க பேதுரு கொர்நேலியை குறிச்சு பயப்படுறாரு. ஏன்? இப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, தனியா கிடக்கும், கொல்ல தேடுகிறார்கள் யூதர்கள். கொர்நேலியும் ஒரு தலைவனா இருக்கிறான், நம்மளை கண்ட கொன்றுவான். அப்படிப்பட்டவன்ட்ட போன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பயந்து அவிசுவாசோட வீட்டிலேயே படுத்து கிடக்காம, அப்படியே ஆண்டவரே ரைட்டு கிளம்புறேன் அப்படின்னு பேதுரு கிளம்பிட்டார். உடனே பயப்படல, பயந்தாங்குழி தான் பேதுரு, ஆனா கிளம்பிட்டார். பேதுருவோட புள்ள படிச்சு பாருங்க, ரொம்ப பயப்படுவார், பயத்துல வேண்டாதெல்லாம் செய்வார். அந்த பேதுரு பயந்து ரூமுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்காரு. இப்ப கொர்நேலியு ஆள் அனுப்புறான். அப்படியா, பரவாயில்ல, நீ வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவர் சொல்ற சத்தம் பேதுருவுக்கு கேட்டுச்சு, கொர்நேலியுவுக்கு கேட்டுச்சு. உனக்கும் எனக்கும் கேட்கணும். எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அந்த சத்தம் கேட்டா
நீங்க கர்த்தருடைய ஆலோசனையிலேயே நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு வசனம் வசனம் என்னது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்து தீர்க்கதரிசி செத்தான். யோபு 22:18 சொல்லுகிறது, ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. ஆண்டவர்கிட்ட நீ இருக்க, நீ பயப்படாத. ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை குழப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, அவன் அதுக்குன்னே பிறந்திருக்கான். ஆமா, நரகத்துக்குன்னு பிறந்தவங்க, அவங்க நரகத்துக்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள். அவனுக்கு வேலையே உடனே குழப்புறது தான். இயேசுவை விட்டு உடனே தூரமா கொண்டு போறது தான் வேலை. அவன் வேலையை அவன் கச்சிதமா செய்யறான். உன் வேலையை நீ செய்றியா? தேவ பிள்ளைய என்னதான் கலக்கத்தை கொண்டு வந்தாலும் அப்பால் இப்போ சாத்தானே, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏசாயா 28:29 சொல்லுகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவரை விட ஆலோசனை கொடுக்க ஒரு பயனும் கிடையாதுங்க. அதனால துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்கிற விதைகளை தினம்தோறும் விதைத்துக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகாலை ஜபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்க. விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்யுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆசீர்வதிங்க. உம்முடைய வேதத்துல பிரியமா இருக்க, உம்மிடத்திலே தியானமா இருக்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர்கள் போல, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல செழிப்பா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, கடன் பாரம் இல்லாம, வியாதி பலவீனம் இல்லாம சமாதானத்தோடு வாழ கிருபை செய்யுங்கப்பா. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாகவும், அன்பின் நிமித்தமாகவும், அதிகாரத்தின் நிமித்தமாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் உங்க மைக்க ஆன் பண்ணி விழித்திருந்து உற்சாகமா சந்தோஷமா ஒரு 3 அல்லேலியா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். God bless you. God bless your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஸ்தோத்திரம்.